வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங்கில் அப்போல்லாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மடிக்கிறோன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த சின்ன ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 273 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. இது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஒரு தொடர்ச்சியாக தான் அமைஞ்சிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம், நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் படிப்படியாக மார்க்கெட் போய் நம்மளுடைய முதல் டார்கெட் ஜோனான 276 தொட்டிருக்கு. ஓரளவு அதையும் பிரேக் பண்ணி மேலே நிற்க முயற்சி செஞ்சுருக்கு. இறுதியாக அதால் 276 மேலே நிற்க முடியாமல் கடைசியாக அது பக்கமாகவே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் நேற்று அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலான்னு, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 275லேருந்து 76க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இல்லை முன்னாடி நாளை கம்பேர் பண்ணுறப்ப. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு தொடர்ச்சியாக தான் அமைய போகுது. ஆனால் ஒரு விஷயம் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் ஜோன் நேற்று வந்து மேஜரான சப்போர்ட் 266 வரைக்கும் வச்சுருந்தோம். இப்போ அதை பாதி வரைக்கும் ஏற்றி 272 வரைக்கும் வச்சுருக்குறோம். ஏன் அப்படின்னா ஒரே காரணம் தான். பல முறை போன வாரம் பார்த்தோம், இந்த 272க்கு மேலே மார்க்கெட்டால் நிற்க முடியல. கடைசி நேற்று தான் மார்க்கெட் வந்து ஓரளவு 272 மேலே நின்று இருக்கு. அந்த அடிப்படையில் மறுபடியும் 272க்கு மேலே நிற்க முடியாமல் கீழே வந்ததுன்னா செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற செல்லர்ஸ் அதிகமாகி மார்க்கெட்டை கீழே டவுன் ட்ரெண்டுக்கு தள்ளுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் நேச்சுரல் கேஸில் ரொம்ப நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நிறைய முறை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் கடந்த 2 கான்ட்ராக்டை 272, 76 ஃபெயிலியர்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதனால் ஓரளவு ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்காக இது சொல்கிறோம். நேச்சுரல் கேஸ் தொடர்ந்து பையிங்கை கண்டினியூ பண்ணணுன்னா 276 மேலே தொடர்ந்து அது ட்ரேட் ஆகிறது ரொம்ப அவசியமானது. அப்படி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுற சமயத்தில் நம்ம முதல் டார்கெட்டை 280.2 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய இடம் 272. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கண்டிப்பாக ட்ரேடிங் நடக்கிறப்ப சரியான டைரெக்ஷனில் வைக்க நம்புகிறோம். வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.